ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு போரை தடுக்க வேண்டும் என தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சியின் அடிப்படையில் மிக முக்கிய திருப்பமாக அமைந்திருக்கிறது நீங்கள் ஏற்கனவே திரையில் பார்த்த அமெரிக்க அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையேயான சந்திப்பு. இந்த சந்திப்பு இன்று அமெரிக்காவில் அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் நடைபெற்றது. அலாஸ்கா ரஷ்யாவுக்கு நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க மாநிலம். 2 பேரும் பேசினாங்க. ஆனால் அமைதி ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகவில்லை. எனினும் இது அருமையான ஆரம்பம் என்று சொல்லி முடித்து கொண்டார்கள். இந்த மீட்டிங்க்கு ஜெலன்ஸ்கி அழைக்கப்பட்டாரா என்றால் அழைக்கப்படவில்லை. காரணம் என்னென்னா, ஏற்கனவே வெள்ளை மாளிகை வரும்போது அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதிபர் ட்ரம்போடு சேர்ந்து பேசும்போது அந்த ப்ரெஸ் மீட்லேயே இருவரும் வார்த்தை மோதலில் ஈடுபட்டார்கள். பிறகு ரோமில் நடந்த பேச்சுவார்த்தையில் அந்த ஃபோட்டோ வெளியானதை நாம் பார்க்க முடிந்தது. ஒரு சமரசம் ஏற்பட்டதாக நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கி நடந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் புட்டின் பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு இல்லை. அதை அவங்க ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க சைட்லேருந்து, ஜெலன்ஸ்கி சைட்லேருந்து எங்களுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்பொழுது ஜெலன்ஸ்கி அழைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ட்ரம்பை பொறுத்தவரை புட்டினிடம் பேசிய பிறகு அவருடைய விமானத்தில் ஏறிவிட்டார், ஏர்ஃபோர்ஸ் 1. அதற்கு பிறகு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். எவ்வளவு நேரம் பேசப்பட்டதாக உக்ரைன் அதிபர் மாளிகை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கிறது அப்படின்னா, சுமார் 1 மணி நேரம். ரொம்ப பெரிய ஃபோன் கால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1 மணி நேரம் 2 நாட்டு அதிபர்களும் பேசியிருக்கிறார்கள். போர் நிறுத்தம் தொடர்பாக, குறிப்பாக ரஷ்யா என்னென்ன நிபந்தனைகளை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி கிட்ட தெரிவித்து அவருடைய முடிவு என்ன என்று கேட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம், அவங்க தான் உக்ரைனுக்கு ரொம்ப சாதகமாக செயல்படுகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள்லாம் அந்த ஃபோன் கால்ஸில் கலந்து கொண்டார்கள். அவர்களோடும் பேசப்பட்ட பிறகு ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து, ட்ரம்ப் தரப்பிலிருந்து இன்விடேஷன், அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஜெலன்ஸ்கியே உறுதி செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார், உங்களுடைய இன்விடேஷனுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அழைப்பை நான் ஏற்று அமெரிக்கா வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரும் திங்கட்கிழமை இந்த சந்திப்பானது நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் 2 நாட்டு அதிபர்களும் ஒரே மேஜையில் அமர்ந்து பேசுவது என்பது சாத்தியமில்லை என்பது தெரியும். ஆனால் ட்ரம்ப் இந்த நாட்டு தலைவரோடு முதல்ல ரஷ்ய அதிபர் புட்டினோடு பேசியிருக்கிறார். அது வெற்றிகரமாக மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு. ஏன் அப்படின்னா, புட்டின் தன்னுடைய மண்ணை விட்டு அமெரிக்க மண்ணுக்கு வந்திருக்கிறார். அலாஸ்கா என்னும் அந்த மாநிலத்தில் அதிபரை சந்தித்து, அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசியிருக்கிறார். இதுவே ஒரு மிகப்பெரிய ஆரம்ப வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதன் அடுத்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாடான உக்ரைனுடைய அதிபர்கிட்ட தொலைபேசியில் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் யாரெல்லாம் அந்த போரில் உக்ரைனுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு. ரஷ்யாவோட டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த சந்திப்பிலேயே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உக்ரைன் தரப்பிலிருந்து ரஷ்யாவுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை நாங்கள் ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் செகண்ட் மீட்டிங்கில் புட்டினோடு ட்ரம்ப் என்ன பேசுவார் அப்படின்னா, நீங்கள் இந்த கண்டிஷன்லாம் வச்சுங்க, அவங்க இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிறாங்க, இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கல, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே என்ற வகையில் பேச வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 நாட்டை பொறுத்தவரை மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது, ஏற்கனவே 2 நாடும் மோதுகிறது. அதில் ரஷ்யா உக்ரைனில் சில பகுதிகளெலாம் கைப்பற்றுகிறது. அந்த கைப்பற்றப்பட்ட பகுதிகளை ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பிலாம் தரமாட்டோம், இது போருங்க, நாங்கள் பிடிச்சிட்டோம், நாங்கள் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, அது நியாயம் இல்லை, எங்கள் மேலே தீவிர தாக்குதல் நடத்தி எங்கள் நிலத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, அது உங்கள் நாடாகாது, பிடிச்சதை திருப்பி கொடுத்தா அமைதி ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயார்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறாங்க. அதிபர் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? 2 பேருமே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் உக்ரைன், இன்னொரு பக்கம் ரஷ்யா. இந்த பிடிவாதத்தை எப்படி அவர் நீக்கப் போகிறார், எப்படி ஒரு சமரசம் ஏற்படுத்தப் போகிறார் என்பதை பொறுத்து அவருடைய ராஜதந்திரம் அமையவிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. முதல்ல இன்றைக்கி நம்ம பார்த்த காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்ய அதிபரும் ட்ரம்ப்பும் முதல்ல விமானத்திலேருந்து இறங்கி வந்தாங்க. அதற்கு பிறகு பீஸ்ட் என்ற வாகனம், அமெரிக்க அதிபருடைய வாகனத்துக்கு பெயர் பீஸ்ட், அதில் ஒரே வாகனத்தில் 2 பேரும் அமர்ந்து
பிறகு அவங்க 2 பேரும் ஒரு 3 மணி நேரம் மீட்டிங் நடத்தி அதற்கு பிறகு ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது. அவங்க கேள்வி கேட்கல. இவங்க ப்ரெஸ் மீட் இவங்க சொல்ல வேண்டிய தகவலை அவங்க சொல்லிட்டு புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஃப்ளைட்டில் ட்ரம்ப் அவர்கள் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் ஏறிய பிறகு இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது உக்ரைன் அதிபரோடு. லேட்டஸ்ட் தகவல், திங்கட்கிழமை வெள்ளை மாளிகை வருகிறார் உக்ரைன் அதிபர். நல்லா பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய அதிபர் வெள்ளை மாளிகைக்கு வரல, அமெரிக்கா தலைநகரம் வாஷிங்டன் டிசிக்கு வரல, அமெரிக்காவுடைய எல்லை மாநிலம், அது மட்டும் இல்லை அமெரிக்காவிலேருந்து பிரிந்து சற்றே தூர ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்க மாநிலத்தில் அமெரிக்க அதிபரை புட்டின் சந்தித்தார். ஆனால் அமெரிக்க அதிபரை தன்னுடைய தலைநகரத்துக்கு, மாஸ்கோவுக்கு வந்துருங்க, அடுத்த சந்திப்பு மாஸ்கோவில் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைநகரத்துக்கு அழைக்கிறார். உக்ரைன் அதிபர் வாஷிங்டன் டிசி அமெரிக்காவுடைய தலைநகரத்துக்கு சென்று ட்ரம்பை சந்திப்பார் என்று தெரிகிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனது சந்திப்பு நடைபெறும் போது, அதாவது ரஷ்ய அதிபர் ரொம்ப தெளிவாக இருக்கார். வேறொரு நாட்டுக்கு போய் அந்த அதிபரை சந்திக்கும் பொழுது அவர் நாட்டுடைய நெருங்கிய பகுதியில் இருந்து சந்திக்கிறாரு. அதே அந்த அதிபரை அழைக்கும் போது அவங்க நாட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அழைக்கிறாரு. ராஜதந்திரத்தில் அவரும் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் போர் நிறுத்தம் ஏற்படுமா, அமைதி திரும்புமா, உயிரிழப்பு தடுக்கப்படுமா? ட்ரம்ப் இந்த அமைதி ஏற்படுத்தியதற்காக பெரிதும் பாராட்டப்படுவாரா? அமைதி சாத்தியமா? அடுத்த ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு எப்போது? இது போல பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதற்கு நாம் விடை தேடி காத்து கொண்டிருக்கிறோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.